வணக்கம் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட், சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர், எனக்கு புரியுது இந்த காதல் சடுகுடு இந்த சாங் வந்துட்டு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. விஷுவல் பார்க்கும்போது தெரியுது. few words about மெட்ராஸ்காரன் and as well as இந்த டான்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Yes, of course. The stage is yours, master. தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய வேலை எப்போவுமே கேமரா பின்னாடியே என்னோடய வேலை முடிஞ்சிடும். அப்புறமா அப்படியே அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அதை நான் ஷேர் பண்ணுவேன், அதோட முடிஞ்சிடும். பட் வெரி ஹாப்பி ஃபார் மெட்ராஸ்காரன் டீம். என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க கோரியோகிராஃபராக. அதுக்கப்புறமா இங்கே தான் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ப்ரொடியூசர் வந்து என்னை நல்லா பாராட்டினார். இந்த யூடியூப்பில் போடுறவங்க கரெக்ட் செலவை இழுத்து விட்டுட்டாருன்னு போட்டுறாதீங்க, அவர் ஆக்சுவலாக நல்லா பாராட்டினார். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்க போகிறீங்க. அவர் ரொம்ப பயங்கரமாக சொன்னார் என்னை பற்றி. ஆக்சுவலாக அதான் உண்மை. நீங்கள் அதை எப்பா இவர் செலவை இழுத்து விட்டுருவாருப்பா அப்படின்னு சொல்லி என் சோழியை முடிச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சாங்கை ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஐகானிக். ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாங்கு கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஸ்கூலில் இருந்துட்டுன்னு சொன்னார். அப்போ நான் காலேஜில் இருந்தேன். ஸோ இந்த பாட்டெலாம் டான்ஸ் ஆடி தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் மாதவன் மாதிரி இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி. பட் இதை வந்து இந்த ஒரு சாங்கை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்காங்க அப்படின்ட்டேன். ப்ளஸ் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2 ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக அதில். ஒன்று வந்து ஷேனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாய் ஃபேன்ஸும் இருக்கும். அதில் நானும் ஒருத்தன். அண்டு எப்போவுமே எனக்கு ஷேனோட ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பர்ஃபார்மராக எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எப்படி ஒருத்தர் நடிக்கிறான் அப்படின்லாம் நினச்சி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மாவே நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பண்ணும்போது ரேண்டமெல்லாம் திங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த பாட்டில் ஷேன் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுறது கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்தது. ப்ளஸ் அண்ட் ஐ ஹேவ் அன் அதர் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நிஹாரிகா. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோயின் அவங்க. நான் ஒரு டெக்னீஷியன் கிடையாது. மோர் பிகாஸ் எனக்கு எங்களோட பிரதர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ நான் அப்போதுலேருந்தே அவங்க நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். எனக்கு இவங்களுக்கு இந்த பாட்டு வருது. ஸோ என்னோட ரொம்ப பெஸ்ட் 2 பீப்புள் இந்த பாட்டில் இருக்காங்க. நான் நல்லா இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தாட் மட்டும்தான் மனசில் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாட்டு அலைப்பா இதில் வந்துட்டு ஒரு அன்ஃபினிஷ்டு ஒரு வீட்டில் வரும். ஸோ இப்போ இதை ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம். ப்ளஸ் இட்ஸ் ஒரு ட்ரீம் சாங்னால இப்படி ஒரு ஹால், இப்படி ஒரு கிச்சன், இப்படி ஒரு பெட்ரூம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். நல்லா இருக்குன்னு சொன்னது டைரக்டரும் கேமராமேனும் தான். ஸோ எக்ஸ்ட்ராவாக பைசானதுக்கு காரணம் அவங்க 2 பேரும் தான், நான் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக. ப்ளஸ் இந்த ஐடியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணால். எனக்கு பிரசன்னா நான் நிறையா படங்கள் ஒர்க் பண்ணும்போது தினேஷ் கூட நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசன்னா ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் ஒரு பியூட்டிஃபுல் டேலண்ட் ஆக்சுவலாக. நான் சும்மா இப்படி பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் பிரசன்னா ரொம்ப அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு இருக்கிற ஐடியாவை விட ரொம்ப பெட்டரான ஒரு ஃப்ரேம்ஸ், பெட்டரான ஒரு லைட் பண்ணி அழகாக காமிச்சான். ஸோ தேங்க்ஸ் டு பிரசன்னா. அண்ட் இந்த பாட்டுக்கு என்னெல்லாமோ ஐடியா இருந்திருக்கும். பட் நான் ரொம்ப போட்டு டைரக்டரை போட்டு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணேன். அவர் இந்த ஐடியாவுக்காக ஒத்துக்கிட்டதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள்லாம் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆனதை பார்த்த உடனே ப்ரொடியூசர் சாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, ஜெகதீஷுக்கு சரிடா இதை ஒழுங்காக பண்ணி கொடுத்துருப்போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ இப்போ அதான் நீங்கள் பார்த்தீங்க. நான் ப்ளஸ் இருக்கும்போது எல்லாரோட கமெண்ட்ஸ் யூடியூப்பில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ். 100ல் ஒரு 90 பேர் பாராட்டுறாங்க, 10 பேர் ஓகே திருத்திக்கலாம், அவங்க நாங்கள் இல்லை. அண்டு அதுக்கப்புறமா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த எல்லா ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட் தான் ஒரு டெக்னீஷியன்ஸோட சேலரியை வந்துட்டு நிர்ணயிக்கும்.
எனக்கு இந்த பாட்டை பண்ணும்போது எனக்கு இந்த பாட்டை பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிருந்தா மாஸ்டர் பண்ணியிருப்பாங்க, மணிரத்னம் சார், அப்புறம் ஏ ரஹ்மான் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோரியோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள். அவங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட் ட்ரிபியூட் எப்படி லைஃப்பில் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டு தான், இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு தான். ஏன்னா ஒரு சினிமாவில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நான் நிறையா பேர் கோரியோகிராஃபர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். அதில் பிருந்தா மேம் அவங்களோட பாடல் எனக்கு ஒரு பெரிய என் லைஃப்பில் ஒரு கோரியோகிராஃபியில் ஒரு பெரிய லெசன். நான் நினைக்கிறேன் இந்த லெசனை நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். அவங்க இந்த பாட்டை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, பட் அதுதான். ப்ளஸ் ரொம்ப கிரேட் ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த போகிற போக்கில் நாங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரிலாம் சம்பளம் தருவீங்க அப்படிங்கிறது நாங்கள் பேசணும். நான் படத்தை பண்ணி முடிச்சாச்சு, பாட்டை முடிச்சாச்சு. டு பி ஃப்ராங்க், நாங்கள் பாட்டை பண்ணதுக்கப்புறமா தான் ஜெகதீஷ் ப்ரோ உங்கள் சேலரி நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த பாட்டு பண்ணுற ரஷ்ஷில் இந்த டீம் இருந்த ஒரு 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 ஜோனில் அப்படியே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்லணும் நம்பரா அப்படின்னு தெரியல. பட் ஃப்ராங்க்லி நான் வந்துட்டு இப்போது ஒரு பெரிய ஸ்டார், பெரிய 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 ஸ்டாரோட படத்துக்கு நான் என்ன கோரியோகிராஃப் பண்ணணும் சம்பளத்தை நான் வாங்க வேணும், அந்த சம்பளத்தை கொடுத்து எனக்கு ஹானர் பண்ணார். ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணின அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ண விதமாகவும் நான் எடுத்துக்கிறேன். பட் இந்த ஒரு டீமை எவ்வளோ இவர் லைக் பண்ணிருக்காரு, இந்த படத்தை அவர் எவ்வளோ நம்புறாரு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு என்ன கொடுத்துருந்தாலுமே அதுதான் எனக்கான சேலரி. பட் டு பி ஃப்ராங்க், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு விஜய் சார், ஒரு அஜித் சார் படத்துக்கு நான் ஒரு கோரியோகிராஃபராக போனேன், எனக்கு என்ன சம்பளம் தருவாங்களோ அதை கொடுத்து இந்த படத்துக்கு எனக்கு ஆனர் பண்ணாங்க. அதுவே பெரிய விஷயம். அவரோட ஹார்ட் இங்கே தெரியுது. இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவங்களோட இந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் நம்ம ஸ்டேஜ் விட்டு இறங்கினா தப்பாக இருக்கும். ஜேசிசி பிரதர்ஸ், இதை சொல்லாமல் நம்ம கீழே இறங்க முடியாது. பட் சும்மா ஃபன்னாக சொல்கிறது தான். பட் ஏன்னா இவ்வளோ பேருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அண்ட் இவ்வளோ பெரிய பேர் கைத்தட்டுறதுக்கான ஒரே ரெப்ரசன்டேஷன் ஜெகதீஷ் சார்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவார். அவர் கூட சேர்ந்து எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அப்புறமா வள்ளி எப்படியோ இந்த ஒரு பேர் மட்டும் நமக்கு சரியாக வராது. அண்டு டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. ஐஸ்வர்யா இப்போ பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் டீசரில் பார்க்கும்போது ஏதோ நவீன நியூ ஏஜ் சொர்ணாக்கா மாதிரி இருக்காங்க. என்னன்னு தெரியல, என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஜெகதீஷ் ப்ரோக்கு, பிரசன்னா ப்ரோக்கு, எடிட்டர் வசந்த் ப்ரோ பியூட்டிஃபுல்லாக கட் பண்ணிட்டார். நான் ஒரு மாதிரி பாட்டை எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். பட் ரொம்ப அழகாக ஒரு டிரான்சிஷன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சூப்பர். எல்லாருமே இந்த படத்தில் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேலும் மேலும் நிறைய ஒரு படம் பண்ணணும், சினிமா ஒரு பயங்கரமாக வாழ வைக்கணும்னு நான் கண்டிப்பாக எல்லா இறைவனையும் வேண்டிக்கிறேன். குட் லக். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரதர், முக்கியமாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு தான் ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் நாம அடுத்த லெவல் போவோம்னு நிறைய நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறது. இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டீங்க. ஸோ கண்டிப்பாக மெட்ராஸ் கார் தான் சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம். நினைச்சது நடக்கும். சந்தோஷம். பிரதர், ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா, எப்போவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஜெயிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் இதை ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேடம், தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அவர் கலை மாஸ்டர் போயிட்டாரு. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர், விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்ப்போம்.
என் கூட இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்க தான் சின்ன பையன், இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் தான் கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே 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 ஒரு 5 minutes பேசிடுறேன், முடிச்சிடுறேன். ஓகே, இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க வச்ச எப்பயும் போல என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. அதே போல வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள், ஒரு படத்தோட தலையெழுத்தே முகையில் தான் இருக்கு. ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்குறது வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு தான் இருக்கு. அதே போல இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமா நீங்க ஆக்குவீங்க நம்புறோம். நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா இந்த ஈவெண்ட் காதல் சடுகுடு இதை வந்து கொடுத்தது ஏஆர் ரஹ்மான் சார். தேங்க்ஸ் டு ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார், அப்புறம் சரிகமா. இந்த சாங் முதல்ல கிடைச்சிச்சு, காதல் சடுகுன்ற சாங் வந்து முதல்ல எங்களுக்கு கிடைச்சிடுச்சு. கிடைச்சோடனே வந்து சாங் பெரிய ஹிட்டு, எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வைப்பாக இருக்கிற ஒரு சாங். தமிழ்நாடு மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஆந்திரா எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு பெரிய ஹிட்டான ஒரு சாங். இது மாதிரி ஒரு ஹிட்டான சாங் யார் கோரியோகிராஃபர் போகலாம் அப்படின்னும் போது உடனே மைண்டில் வந்து எனக்கு சதீஷ் பிரதர். கை தட்டாதீங்க, 2 வாரமா ஃபோன் எடுக்கல. அவர் நம்பரை வாங்கிட்டு 2 வாரமா ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பிக் பண்ணல. சார் என்னடா அவர் ஃபோன் பிக் பண்ணல சார், லாஸ்ட் ஹவராக ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மறுபடியும் ட்ரை பண்ண, அப்பயும் ஃபோன் எடுக்கல. 2 வாரம் கழிச்சு ஃபோன் எடுக்கல. சரி விடு, வேற யாரும் ஆப்ஷன் போயிடலாமான்னு போது திரும்பி லைனில் வந்தார். நினச்ச உடனே லைனில் வந்தார். எது வேற ஆப்ஷன் போகலான்னு உடனே லைனில் வந்தார். என்ன வருது, 2 வாரமா உங்களை கூப்பிட்றேன் எடுக்கல அப்படின்னும் போது, சாரி அவர் யூஎஸ்ல இருந்தார். அனிருத் சாரோட கன்சர்ட் ஹுக்கும் என்ற ஒரு கன்சர்ட்ல வந்து யூஎஸ்ல இருந்தனால அவரால் எடுக்க முடியல அப்படின்னாரு. சரி பரவாயில்ல பிரதர், ஒன்றும் இல்லை, எங்களுக்கு டைம் இல்லை, ஒரு சாங்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே எங்களை முடிச்சாகணும் அப்படின்னு வந்து நாங்கள் கேட்டோம். என்ன சாங் பிரதர் கேட்டார். பிரதர் ஒரு பெரிய ஹிட்டான சாங் அலைப்பாயுதுன்ற படத்தில் காதல், அந்த பாட்டா, அந்த பாட்டு என்ன ரிமிக்ஸ் பண்ண போறீங்க கேட்டார். நீங்கள் ஒரு வாட்டி சாங் கேளுங்க, கேட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னார். சாங் அனுப்புங்கன்னு சாங் அனுப்பினேன். சாங் அனுப்பின உடனே கால் பண்ணார். கண்ணு செமையா இருக்கு கண்ணு இந்த பாட்டு, இனிமேல் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிட்டா எல்லா பப்ளியும் இந்த சாங் தான் கண்ணு ப்ளே ஆகும் அப்படின்னாரு. இது நீங்கள் என்ன பண்ணலாம் பிரதர் சொல்லுங்கன்னு. நீங்கள் அமௌண்ட்லாம் விட்டுருங்க, எனக்கு அதெல்லாம் வேணும், ப்ராப்ளம் இல்லை, இந்த பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே கேட்டார். நான் கேட்டேன், சரிங்க என்னங்க எப்படிங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். இது என்ன சுச்சுவேஷன் கேட்டார். நான் சொன்ன ஒரு இமேஜினேஷன் பிரதர். அப்படிங்களா, சரி ஓகே, என்ன பண்ணலாம், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, நம்ம இந்த துறையே இல்லை, இதை பற்றி எதுவும் தெரியாது. தெரிஞ்ச மாதிரி ஆமாம் ஆமாம் பிரதர் நல்லா இருக்கும், ஆமாம் செமையாக இருக்கும், ஆமாம் அதனால வருமா, அது சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். ஃபோனை வச்சோன்னா மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 டேஸ் பேக் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு பிரதர் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவர் டைரக்டர் வாலி மோகன்தாஸ், அப்புறம் கேமராமேன் பிரசன்னான்னு சொல்லி ஸ்டார்பக்ஸ் வர சொன்னாங்க, திருவான்மியூர் ஸ்டார்பக்ஸ். போன உடனே வந்து இவங்க எல்லாம் ஒரு டெக்னீஷியன்ஸ் குரூவை பற்றி பேசினா நம்மளுக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியாது. நான் உடனே கேட்டேன், பிரதர் எவ்வளோ பட்ஜெட்டில் பாட்டை முடிப்பீங்கன்னு கேட்டேன். ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. அந்த பட்ஜெட் கம்மியாக முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பேசுறதுக்கு எதுவும் சொல்லி நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷூட் ரிஹர்சல் போயிடுச்சு, கடைசி நாள் ஷூட் தான் நான் போனேன். இவர் என்னென்னலாம் என்கிட்ட ஃபோனில் சொன்னாரோ, அந்த பாத்ரூமில் சாரி ஹாலு, கிச்சன், பெட்ரூம், அதெல்லாம் அங்கே லைவாக செட், அதுவும் இதுதான் அந்த மனுஷன் நீ சொன்னாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அன்றைக்கி ஷூட்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே பில்லு வருது. என்னடா இது, நம்ம கொடுத்த பட்ஜெட்டில் கம்மி பண்ண சொன்னா இவங்க கொடுத்த பட்ஜெட்டில் மேலே ஏற்றி கொடுத்துருக்காங்க பில்லு. மனசில் ஒரு என்னடா இது, என்ன கேட்குறது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் யாரும் சொல்லலை, மனசில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா எவ்வளோ பெரிய பில் வந்துச்சுன்னு சொல்லி. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணார், பிரதர் உங்களுக்கு பாட்டோட விஷுவல் அமைச்சிருக்கேன் பாருங்கன்னார். பாட்டோட விஷுவல் பார்த்தோன்னே இது என்னோட படமா என்னோட பாட்டான்ற மாதிரி விஷுவல் இருந்தது. வேற மாதிரி பண்ணியிருக்காருங்க மனுஷன், வேற மாதிரி பண்ணியிருக்காரு. பிரசன்னா பிரதர் உங்களுக்கும் மெயின், ஏன்னா ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் நீங்க வேற மாதிரி பண்ணி கொடுத்தது, கோரியோகிராஃபி, இது ரெண்டும் சேர்ந்தா தான் இந்த பாட்டோட பெரிய சக்சஸே சொல்லுவேன். கண்டிப்பா பாட்டு வந்து இப்ப நீங்க கொண்டதுல பார்க்க போறீங்க. அந்த பட்ஜெட்டோட இந்த ஒரு கொடுத்த விஷுவல் எனக்கு கம்மி தான்.
எனக்கு கம்மி பட்ஜெட்ல கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த பட்ஜெட் ஏன் ஆயிடுச்சுன்றது எனக்கு இந்த பாட்டோட மேக்கிங்ல தெரிஞ்சு போச்சு, விஷுவல்ல தெரிஞ்சிச்சு. சாரி, நான் தப்பா நினைச்சிட்டேன் நீங்க பட்ஜெட் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ் பிரதர். கூடிய சீக்கிரம் நம்ம இணைந்து பணி செய்வோம். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து என்னோட ஹீரோ, எங்களோட மெட்ராஸ்காரோட ஹீரோ ஷேன் பிரதர். உண்மையானே சொல்றேங்க, எந்த ஹீரோவும் இப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருப்பாங்களா தெரியாது. அவ்வளோ சப்போர்ட்டிவ், இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. நான் எப்பயாவது ஒரு மனசு வருத்தமா, இந்த மெட்ராஸ்கார மனசு வருத்தமா ஏதோ ஒரு ஃபீல் ஆகணும், அவருக்கு ஒரு கால் பண்ணா போதும், அவர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவார். பிரதர் கண்டிப்பா சொல்றேன், இந்த படம் ஜெயிப்போம், நம்ம ஜெயிப்போம், நீங்க எதை நினைச்சு கால் பண்ணீங்க, வார்த்தைக்கு வார்த்தை இன்ஷால்லான்ற வார்த்தை சொல்லுவார். அது சொல்லும் போதெல்லாம் அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வந்துடும். நான் டவுனா இருக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவா எனர்ஜி ஆகும். இந்த பாட்டு உருவானதற்கு ஒரு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் இந்த பாட்டுக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாத்துலயும் இறங்கி அவ்வளோ தூரம் பண்ணாரு. சொன்ன உடனே அவருக்கு அந்த ஷூட், அதுக்கப்புறம் அவருக்கு சீமா அவார்ட்ஸ் வேறு துபாயில இருந்தது. அந்த நேரத்தில் கூட வந்து பட்டுன்னு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பர் பிரதர். இந்த பாட்டில் ஒரு சாக்லேட் பாயா இருப்பாரு. அப்போ சொன்னதா இப்பயே சொல்றேன், மெட்ராஸ்காரன் படத்துக்கு அப்புறமா ஷேன் பிரதருக்கு தமிழ்ல ஒரு பெரிய ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. அடுத்தது அன்பு, நம்ம அன்பு, அதாவது கலை பிரதர். அந்த மெட்ராஸ் படத்துல எப்படி அவர் அன்புன்ற கேரக்டர் கார்த்தி சாருக்கு ஒரு உண்மையான நண்பா இருப்பாரோ, அதே போல ஒரு உண்மையான குணமே அதுதான். அவர் உண்மையான குணமே ஒருத்தரை பழகிட்டாருன்னா விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளவு பெரிய இடம் தான் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு எனக்கு அவருக்கு வந்து பெருசா தொடர்பு இல்லை, படம் மூலமா தொடர்பு, அதுக்கப்புறம் முடிஞ்சு. என்னோட நண்பர் அவருக்கு ஒரு நண்பர், ஆனா அவருக்கும் தெரியாது அவர் என்னோட நண்பர்னு, எனக்கும் தெரியாது இவரோட ஒரு நண்பர்னு. அவர்கிட்ட அவ்வளோ பாசிட்டிவா என்னை பத்தி நல்லதாக பேசியிருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் முகத்துக்கு முன்னாடி சிரிப்பாங்க, பின்னாடி அப்படியே போய் திட்டுவாங்க. அப்படி மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு நண்பர் முகத்திற்கு முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி அவங்கள பத்தி அவ்வளோ ஜெனுவனா அவ்வளோ நடந்துக்கிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குட் குவாலிட்டிஸ். இது மாதிரி ஒரு கேரக்டர்ல பார்க்க முடியாது. இந்த மெட்ராஸ்காரன் படத்துக்காக அவர் நிறைய தியாகம் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு எனக்காக நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கலை பிரதர், தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க நம்ம ஜெயிப்போம் இந்த படத்துல. அடுத்தது நிஹாரிகா மேடம். லாஸ்ட் டீசர் லான்ச்சா சொல்லியிருந்தேன் உங்க படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி. அதே போல கமிட்டி குரல்ன்ற படம் தெலுங்குல ஆந்திரால பெரிய ஹிட். அந்த படம் பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், மேடம் அந்த படம் எனக்கு தமிழ்ல கொடுக்குறீங்களா, நான் எடுத்து பண்றேன்னு. எடுத்துக்கோங்க சார், ஃப்ரீயா எடுத்துக்கோங்க சார். நாங்க அவங்க உண்மையா சொன்னது அந்த வார்த்தை வேணும், ஃப்ரீயா இருக்க ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு ஃப்ரீயா ரைட்ஸ் வேணும் மேடம். கண்டிப்பா வந்து நான் உங்களை ஸ்டார்டிங் நீங்க இந்த அளவு டான்ஸ் ஆடிங்களா தெரியாது, தைத்தக கல்யாணம் பாட்டு ஓகே ஆடுறாங்க. இந்த பாட்டுல வந்து அவர் ஒரு பெரிய டான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். நாங்க நீல நிலையில இருந்து பாக்குறோம் ஒரு டான்ஸ். ஆனா நீங்க அவருக்கு ஈக்குவலா செமையா பண்ணிருக்கீங்க மேடம். ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க ரிசல்ட்ஸ்லாம். தேங்க்யூ மேடம். அடுத்தது ஐஸ்வர்யா. இவங்களை பத்தி என்ன சொன்னேன், எனக்கு நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா எனக்கு பொண்கள் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் பெருசா ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் கிடையாது. ஒரு அதிகபட்சமா ஒரு 2, 3, 4 அவ்வளவுதான். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாரு கேட்டா ஐஸ்வர்யா சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, ஒரு நண்பன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அந்த நண்பன் வெற்றி பெற நினைக்கிறதுக்கு அவங்க கூட என்னென்னலாம் வெற்றி அடைறதுக்கு கூட இருந்து பயணிச்சோம். இந்த படம் வெற்றி ஆகிறதுக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயங்கள் எடுத்தா வெற்றி பண்ணணும் அப்படின்றதுக்கும் ஐஸ்வர்யா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கான். நேற்று வரைக்கும் இப்போ வரைக்கும் எப்போ இருந்தாலும் எப்போ நான் ஏதாவது கஷ்டம் இந்த படத்தை போய் சொல்லும் போது ஐஸ்வர்யா எல்லா விதத்துலையும் வந்து சப்போர்ட்டா கூட இருந்திருக்கா. சப்போர்ட்டா எல்லா விஷயத்துலையும் எனக்காக நிறைய இடத்துல பேசியிருக்கா. நிறைய இடத்துல சொல்ல முடியாது, நிறைய இடத்துல வந்து எனக்காக இந்த படத்திற்காகவும் நிறைய பேசியிருக்கா. தேங்க்யூ ஐஸ்வர்யா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சது கடவுள் கொடுத்த வரம். அடுத்தது டைரக்ட் வாலிதோரன் மோகன்தாஸ் பிரதர், நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க, சூப்பர். கண்டிப்பா இன்னும் நீங்க நிறைய பெரிய பெரிய படம் பண்ணணும், நிறைய நல்ல நல்ல படம்லாம் பண்ணணும். என்னோட இல்லையா ஏத்துறோம்னா பிரதர் அடுத்த மணிரத்னம் நீங்க தான், அடுத்த சங்கர் நீங்க தான், இப்படி சொன்னா ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணுங்க பிரதர். கண்டிப்பா என்னோட சக்சஸோ மற்றும் எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் சக்சஸோ நீங்க இன்னும் பெரிய படங்கள் நிறைய பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்திற்காக வேலை செய்யறது வேற, ஏதாவது காரியம் அவனுக்காக வேலை செய்யறது வேற.
ஆனா அகல்யான்ற ஒரு கேரக்டர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் படத்திற்காக எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் அகல்யா, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஜேசிசி நண்பர்கள், உங்களுக்கு தேங்க்ஸ் வெறும் வாயில வார்த்தையால சொன்னா பத்தாது. ஏன்னா இந்த மெட்ராஸ்காரன் படத்திற்காக நீங்க சென்னையில ஒரு தியேட்டர் விட்டதில்லை. சென்னையில இருக்க மொத்த தியேட்டர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இருக்கிற மொத்த தியேட்டர்லயும் இன்னைக்கு நம்ம படத்தோட ஸ்டாண்டிஸ் இருக்குன்னா நம்ம படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு அடுத்து வரப்போற ப்ரொமோஷன்ஸ்க்கு பெருசா இருக்க போறது காரணம் நீங்க மட்டும்தான். இந்த படம் வெற்றி படம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. நீங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்க ஹார்ட் ஒர்க்கிங் என்ன தவிர யாருக்கும் தெரியாது. என்ன பார்க்கறேன் எழுத்தாருக்கு தெரியாது. தேங்க்யூ ஜேசிசி நண்பர்கள், விஷ்ணு, மோகன், கமல், சுமன் ப்ரோ, அனைவரும் இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் பத்தி ஒரு சின்ன நான் நிறைய பிஸ்னஸ் மீட் இந்த மெட்ராஸ்காரன் படத்தை பிஸ்னஸ் மீட் போகும்போதுலாம் ஃபோனில் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. அப்புறம் நேரில் போவேன். வந்து நீங்கள் தான் ப்ரொடியூசரா யங் ப்ரொடியூசரா? அந்த யங் ப்ரொடியூசர்ன்ற வார்த்தை நான் அது பெருமைப்பட்டிருக்கிறதா இல்லை இவங்களாம் ப்ரொடியூசர்ன்ற மாதிரி ஒரு விஷயம் தோணும். கரெக்ட், யங் ப்ரொடியூசர் தான், ஏஜ் 31 தான் ஆகுது. ஆனால் இந்த 31 இயர்ஸில் நான் பார்க்காத கஷ்டங்கள் கிடையாது, அவமானங்கள் கிடையாது, துரோகங்கள் கிடையாது. இதே மவுண்ட் ரோட்ல, இதே சென்ட்ரல்ல நான் ரோட்ல டிவி திறந்தேன். அதே நிறைய இது மாதிரி கனவுகள் இருந்திருக்கு. இது போல மேடையில் நின்று பார்த்துருக்கேன். அதே போல அந்த கூட்டத்தோட ஏதோ ஒரு சினிமா ஷூட் நடக்குது பார்த்துருக்கேன். அந்த அளவு எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை, சின்ன வயசுல இருந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். ஆனா அங்க நின்றுட்டு எனக்கு கடவுள் இப்போ இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. நான் பேசுறேன், இவ்வளவு பேர் பார்க்குற நிற்க வச்சிருக்காரு. தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நான் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இந்த தேங்க்யூ பிரதர், நீங்க ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. அதுக்கப்புறம் உன்னதர மாதிரிதான் ஏம்ஸ் சதீஷ் பிரதர், அப்புறம் மோதி டெக் பிரதர் ரொம்ப நல்லா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றீங்க. மெட்ராஸ்காரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. சதீஷ் பிரதர் மற்றும் மோதி பிரதர், அப்புறம் மோதி பிரதரோட டீம், ஆங்கர் ஆஷிக் பிரதர் மற்றும் நிக்கி ரொம்ப சூப்பராக காமெடியாக நல்ல ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே வைபோட கொண்டு போங்க. தேங்க்யூ. மைண்ட்ஸ் உள்ள வந்தாதான் நிறைய விஷயங்கள் இங்க மாற்றத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்க இந்த மெட்ராஸ்காரன்ற படம் நம்ம ப்ரொடக்ஷன்ல எப்படிப்பட்ட ஒரு அங்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுதான் எனக்கு சினிமாவில் உள்ள ஃபர்ஸ்ட் படம், ப்ரொடக்ஷனாக ஃபர்ஸ்ட் படம். இது இவங்க எந்த அளவு எதிர்பார்க்குறாங்களோ அதே அளவு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் மத்தியில் கொண்டு போய் பெரிய வெற்றி படம் ஆகணும். இந்த வெற்றி படம் மக்கள் வழியில் போகணும். கண்டிப்பாக நான் படம் பார்த்துட்டேன். என் படத்தை நானே புகழக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மக்கள் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, வெற்றி படம் ஆக்குவாங்கன்னு நம்புறேன். ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்குமே இருந்துச்சு, ஆடியன்ஸ்க்குமே இருந்துச்சு. அந்த வாழ்த்துக்கள். அன்னைக்கு ஏதாவது கேள்விகள் வச்சிருக்கீங்களா? கேள்வி எல்லாம் இல்ல. எனக்கு இல்லைண்ணா, ஜேசிசி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இங்க கை தட்டினாங்க. தட்டுவீங்கல்ல, ஏன்னா வாய்ஸ் அங்க இருந்து மட்டும் தான் வருது. அதனால என்னன்னா நீங்க நிறைய யங்ஸ்டருக்கு வழி விடுறீங்க, மேலே ஏத்துறீங்க அப்படின்றது நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். அடுத்ததா எங்க அண்ணனும் ஒரு 35 தாண்டி போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த சைடும் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்துட்டு போயிடாதீங்க. இல்ல அவருக்கு நீ ஏதா நிக்க வச்சேடா வாய்ப்பு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி என்ன நம்ம. ஓகே பிரதர், கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா ஒரு சான்ஸ். தேங்க்யூ so much. தேங்க்யூ. அண்ட் இங்க இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இங்க இருக்கிற மக்கள் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது மாதிரி தான் உங்களை சந்திச்சு பேச முடியும். கூடிய சீக்கிரம் மெட்ராஸ்கார படம் நீங்க திரையில பார்க்க போறீங்க. கண்டிப்பா ரொம்ப என்டர்டைன்மெண்டா நல்ல படமா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ்க்கு உங்களை நீங்க ஆட்கள் சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய படங்கள் நாங்க பண்ணுவோம். நிறைய படங்கள் நாங்க எங்க சைட்ல கொடுப்போம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ.